கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இறையியல் கல்வி குறித்து பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக உம்முடைய வல்லமையின் கரம், வழிநடத்தும் கரம், அடைக்கலத்தின் கரம் ஏந்தி சுமந்து எங்களை தப்புவித்து இந்த நாளிலும் நாங்கள் நன்றி சொல்லும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும், உம்முடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து உம்முடைய மெய்யான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்த தாழ்த்துகின்றோம். கடவுள் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 24 மாமாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 24.
ஆராதனை முறைமை எண் பக்கம் 1. கத்தரின் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்கொள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கத்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? தன் ஆத்துமாயை மாய் ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசனின் மூலமாய் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு தமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் தமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இவர்களுக்கும் பலித்த நொறுமுண்ட ஆவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாகவும் பாவம் செய்திருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்துக்கு பிரியாதிருப்பதாக. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதரரே, தம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையும் உள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கான தாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் தம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக தம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையால் அறிக்கையிட வேண்டுமெதுமன்றி அவருடைய திருக்கரத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், தம்முடைய உடலாவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் தம் கூடி வந்திருக்க இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம் விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் நம்மை தாமே உணர்ந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் என்னை நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் ஆதரவு மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேற் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துங்கப்படுத்துகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ளவராக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல,
சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் உண்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 8வது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்து அதிக பலனை தருவது போல உலக வாழ்க்கையை வெறுத்து நித்திய வாழ்க்கையை விரும்பி இயேசுவின் வழியாய் சாதாரண மனிதர்களை உம்முடைய சேவை செய்கிற ஊழியர்களாக அழைத்தவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த வார்த்தையை வாசிக்க தியானிக்க அதன் அர்த்தம் புரிந்து கொள்ள அறிவையும் ஞானத்தையும் தந்தருளும். தொடர்ந்து உம்முடைய வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் அருளி அநேக வாலிபர்கள் இறையியல் கல்வியில் பயிற்றுவிக்கவும் மாணவர்கள் மற்றும் இறையியல் ஆசிரியர்கள் உம்முடைய ஆவியால் நிரப்பப்படவும் நீதி நியாயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சமாதானத்தையும் வழங்கவும் பயிற்றுவிக்கப்படவும் வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சொந்தத்துக் கொள்வார்கள். பட்டையும்
5 to 3 5 3 to 5. உன்னதமான மறைவிலிக்கான் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனோடு கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சர்ச்சைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உமக்கு பரிசும் கேடமும் ஆகும். இருள் நடமாடும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91 1 முதல் 7 வரை. கர்த்தர் எங்கள் ஒட்டத்தையும் பழமடை இருக்கு நீரோடு என் கண்களை ஏறி இருக்கிறேன். சங்கீதம் 1:37. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. தேவ அப்பம் நானே. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அது திருவை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தராய சத்துருவின் கைக்கு நீங்கள் ஆக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் பல தேசத்திலே இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். சங்கீதம் 107:1-2. நியாயமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்பி விழும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்துவிட மாட்டார், துன்மார்க்கருடைய பொருட்களையோ அகற்றிவிடுவார். சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவனின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 10:1 முதல். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீருயர்ந்தது, பெருமழை பெய்து நீருயர்ந்தது, பெருமழை பெய்து நீருயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீருயர்ந்தது, பெருமழை பெய்து நீருயர்ந்தது, பெருமழை பெய்து நீருயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார். உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய்.
அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தலைகளை தாழ்த்தி அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் அவர்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாவித ஞானத்தையும் வரங்களையும் எல்லா விதமான கிருபைகளையும் பொழிந்தருளுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த குழந்தை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்தி உள்ளவன் என்று அவர்கள் பாடினதைப் போல இந்த அருமையான நாட்களில் இந்த ஞாயிறு பள்ளிகளின் மூலமாக கற்பாறையின் என்றால் எது, இயேசு என்றால் யார் என்பதை எல்லாம் குறித்து அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நீர் கிருபை கூர்ந்திருக்கிறீர். குறிப்பாக ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே தொடங்குவதற்கு, உண்மை குறித்து அறிந்து கொள்வதற்கும், அறிகிற அறிவிலே வளர்ந்து பெறுவதற்கு நீர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர் சாமி. ஞாயிறு பள்ளி குழந்தைகளை, இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பெற்றோரை, அருமையான ஞாயிறு பள்ளியை எடுத்து நடத்துவர்களை நீர் இன்னும் அதிகமாய் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இந்த பிள்ளைகள் வரும் நாட்களிலே உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் சாமி. உடைய கல்வி மற்ற எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சேஷத்த ஞானத்தையும் வரங்களையும் நீர் தருவீராக சாமி. தொடர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாய் நற்கந்தங்களாய் திகழ அவளை எடுத்து பயன்படுத்த இடத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையை இந்த கருத்தை தருகிறோம். இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. சபையார் அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 3 அதிகாரம் 3 1 to 12. யாத்ராகமம் அதிகாரம் 3 1 to 12. மோசே மீதியான் தேசத்து ஆசாரணியாக இருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்பற்றத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேயரும் ஏவியரும் எபிசேயரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியன் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். வேதப்பாட முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 2ஆம்
அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துவிடுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரில் எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக செய்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மருத்துவமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். பாடம் முடிந்தது. தேவனே முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட சங்கீதம் 111. சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவற்றின் இன்பம் காண்போர் அனைவரும் அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம் எதிர்த்த செயல்களை என்னென்னும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். மக்களுக்கு அளித்தார். அவர் ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற யாவரையும் நற்புத்தி உண்டு. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடியும். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடியும். பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு செபிதாயா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய வலவாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியமும் அதைத் தொடர்ந்து வாலிப பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டங்கள் நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 19/7 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். 21/7 3ஆம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த முதல் காணிக்கைக்கு பின்பதாக காணிக்கை ஜெபத்தை தொடர்ந்து புதியதாக பாடவர் குழுவில் சேர விரும்புகின்ற திருச்சபையின் மக்கள் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து அவர்கள் நம்முடைய பாடகர் குழுவில் இடம்பெறுவார்கள் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வருகின்ற 17/7 புதன்கிழமை மாலை நம்முடைய திருமண்டலத்தின் தலைவரும் முதன்மை ஆயருமாயிருக்கின்ற மகாகணம் பேராயர் மற்றும் பேராயர் அம்மா அவர்களுடைய 2 ஆண்டு கால திருப்பணிகளுக்காக நன்றி வழிபாடு கத்தீட்ரல் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த வழிபாட்டிற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் குறிப்பாக சபையார் அனைவருமாய் கலந்து கொண்டு பேராயரோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் பேராயர் குடும்பத்தின் சார்பிலும் திருமண்டலத்தின் சார்பிலும் அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். அன்றைய நாளிலும் இரவு உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நல்ல கால சூழலுக்காக நீங்கள் குடும்பமாக பங்கு பெற்று கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கமாக ஆசிய பெண்கள் கூட்டமைப்பு தின வழிபாடு நமது ஆலயத்தில் வருகின்ற 28/7/2024 4ஆம் ஞாயிறு ஆலயத்தில் நடைபெறும். அன்றைய நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இந்த ஆசிய பெண்கள் கூட்டமைப்பு தின வழிபாட்டை நம்மத்திலே நடத்துவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமையான திருமதி சாந்தி அபிநேசர் அம்மாவை சந்தித்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது திருச்சபையின் குருத்துவ நிதி இந்த ஆண்டிற்கான செஸ் தொகையானது அனைத்து திருச்சபைகளுக்கும் திருமண்டலத்தின் முறைப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 20% பழைய நிதியிலிருந்து உயர்வு பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த 2024-27க்காக நிர்ணயிக்கப்பட்ட குருத்துவ நிதியானது 7,02,720 ரூபாய். கடந்த ஆண்டுகளில் இருந்தது 5,85,800 ரூபாய். இதில் இருந்து 20% கூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்காக ஜெபிக்கும்படியாகவும் திருமண்டல ஊழியங்களிலே கர்த்தருடைய வழிநடத்தல் நிறைவாய் காணப்படும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாய் சந்தாவை குறித்து நினைவுபடுத்துகின்றேன். குறிப்பாக 150 ரூபாயாக இருந்த சந்தா 200 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் முதல் இந்த ஜூலை வரை உள்ள தொகையை நீங்கள் செலுத்தி முடிக்க நிறைவான நாள். இந்த நிலுவைத் தொகையினை செலுத்தி முடிப்பதற்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி என்பதை மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். 30 ரூபாய் சந்தா தொகையானது 50 ரூபாயாக உயர்வு பெற்றிருக்கிறது. ஆகவே சபையார் கொடுத்து உதவும்படியாக திருமண்டல திருப்பணிகளின் ஊழியங்களை தாங்கும்படியாக தொடர்ந்து நம்முடைய திருச்சபை சிறிய திருச்சபையாய் இருந்தாலும் ஊழியத்திற்கென்று மிகுந்த உற்சாகமாய் கொடுக்கின்ற சபையாய் இருப்பதினால் கர்த்தர் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் காணுகின்றவர்கள், இன்றைய நாளிலும் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் ஜான் விம்ரேஸ், மிஸ்டர் டி பிலிப், 7 மிஸ்ஸஸ் ஜூலி சாந்தகுமாரி அம்மா அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். 19 பேபி ஜோரல் கியூட்லின் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 20 மிஸ்டர் மெல்வின் கேப்ரியல், மிஸ்ஸஸ் ஆராதனா ரோஸ்லின் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்றவர்களை ஆண்டவருடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இது போல பல பிறந்தாண்டுகளை காணும்படியாகவும் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்யும்படியாகவும் திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 15 மிஸ்டர் விஜய் கனகராஜ், மிஸ்ஸஸ் லதா விஜய் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். கர்த்தர்தாமே சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்று இது போல பல திருமண ஆண்டுகளினால் ஆண்டவரின் சாட்சியின் குடும்பமாய் காணப்பட திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே அருமை குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உம்முடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய குடும்பத்தின் மக்களுக்காக உம்முடைய பாதபடியில் வருகின்றோம். கர்த்தர் பாராட்டின கிருபைகள் பெரிது. இன்று நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அருமை குடும்பத்தின் மக்களோடு இணைந்து உம்மை துதிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய பிரசன்னம், வழி நடத்துதல், உம்முடைய கிருபைகள், இரக்கம், அடைக்கலங்கள், பலன் அவர்களுடைய வாழ்வில் நிறைவாயிருந்து உம்முடைய சாட்சிகளாய் இதுபோல பல பிறந்த ஆண்டுகளிலும் திருமண ஆண்டுகளிலும் உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். Shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Raindrops are falling, but for the showers we need. Raindrops round us are falling, but for the showers we need. கடவுள் தாமே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்நாளிலும் யாராவது முதல் முறையாக இந்த ஆலயத்திற்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலரை புதிதாய் காணுகின்றேன். யாராவது முதல் தடவை வருகிறீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எங்களுடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்சபையின் வழியான ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாய் இருப்பதாக. குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் பாடகர் குழு ஊழியங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கர்த்தர் வழிநடத்தி நிறைவு பெறும்படியாக இந்த வருடத்திலே 3ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அதற்காக நான் மீண்டும் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் பாடகர் குழு ஊழியத்தின் பிள்ளைகளுக்கு உறுப்பினர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் தொடர்ந்து அதிகப்படியாக இந்த ஊழியங்களிலே பங்கு பெறுகின்றவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை கொடுப்போம் என்று நான் சொன்னேன். ஆகவே நான் முன்பு பணியாற்றின கிளை ஒரு கிராம சபையான கோம்பையிலே ஒரு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே ஒரு அம்மா அது மாதிரி வர்றவர்களுக்கு நான் 1 கிராம் கோல்டு காயின் வருஷம் தரையா நான் முதலாவதாக ஊழியத்திலே தவறாமல் வருகின்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவர்கள் வாக்கு செய்து அதை இன்றளவும் அருமையாக அந்த பாடகர்கள் ஊழியத்திலே தவறாமல் பங்கு பெறுகின்றவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அவ்விதமாக இந்த ஓராண்டு கால ஊழியங்களிலே 2 வாரம் மாத்திரம் அருமையான உறுப்பினர்களிலே ஒருவர் வராமல் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக 4 வாரங்கள் வராமல் இருந்தவர்கள் இரண்டாவதாக இருக்கின்றார்கள். யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீதி எல்லாம் எபவ் 10 தான். எல்லாம் 10 வாரம் வர 20 வாரம் வரல 30 வாரம் வராதவர்களால் நாங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கொண்டே தான் வருகிறோம், யார் யார் வருகிறார்கள் என்று சொல்லி. ஆக நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக வாருங்கள், இது கடவுளுடைய திருப்பணி. ஆகவே உங்களை அர்ப்பணித்து வருகின்ற வேளையிலே கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உற்சாகப்படுத்தும்படியாக நான் அருமையான உறுப்பினர்களை வாழ்த்துகின்றேன். முதலாவதாக 2 வாரங்கள் மாத்திரம், கடந்த ஓராண்டு காலத்திலே 2 ஞாயிற்றுக்கிழமைகள் மாத்திரம் வராமல் இருந்தவர்கள்
திருமதி ஜெயா ஜோசப் அம்மா அவர்களை வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசை கொடுக்கின்றேன். யாராவது நீங்கள் அடுத்த தடவைக்கு கோல்டு காயின் கொடுத்தீங்கனாலும் மிகுந்த சந்தோஷம்தான், உற்சாகமாக பங்கு பெறுவார்கள் ஆண்டவருடைய திருப்பணிகளிலே. ஆக அது வாய்ப்பு வருவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். ஆக கடவுளை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்கிறதைப் போல இந்த நாளிலே அருமையான அம்மாவை வாழ்த்துகின்றேன். இரண்டாவதாக யார் என்று நீங்களே தெரிந்திருப்பீர்கள். இந்த ஊழியத்திலே மிகுந்த வாஞ்சை வைத்து மிகுந்த மூத்த உறுப்பினராக இருக்கின்ற அருமையான அம்மா திருமதி மரகதம் அவர்கள் தன்னுடைய சொந்த பணி நிமித்தமாக சென்னை சென்றதினால் அவர்களுக்கு இந்த 4 வாரங்கள் வர இயலாமல் மாட்டிக்கொண்டார்கள். ஆகவே அருமையான அம்மா அவர்களை நான் மிகுந்த உற்சாகத்தோடு வாழ்த்துகின்றேன். ஆக இருவருக்கும் நான் ஒரு சிறிய நினைவு பரிசை தந்து ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அனைவரும் பெரும்படியாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அடுத்த ஆண்டிலே, இந்த ஆண்டிலே நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஊழியத்தை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய பாடகர்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 65, சாலமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே என்ற பாடலை நாம் பாடி கடவுளுக்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 65. பழைய கீர்த்தனை எண் 65, புதிய கீர்த்தனை எண் 72. சுவாமி
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக கொடான கொடு நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து நீங்கள் வழிநடத்தினதுக்காகவும் உங்களுக்கு நன்றி சாமி. இசப்பா நீங்கள் கொடுத்த காணிக்கைகளை இசப்பா நாங்கள் உமக்கே தருகிறோம் தகப்பனே. இந்த காணிக்கைகளை நீங்கள் 1 30 100 இசப்பா பலன் பெற நீங்கள் கிருபை செய்து வழிநடத்துங்க இசப்பா. அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் அது கரத்தில் கொடுக்குறோம். அவங்க வேண்டுதல்கள் நிறைவேற்றங்கள் எல்லாவற்றையும் அது பாதப்படியில் வைக்கிறோம் இசப்பா. நீ தூரத்தில் இருந்து இசப்பா மனதின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிறீர் இசப்பா. எல்லாருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுங்க, பொறுப்பெடுத்துங்க, வழி நடத்துங்க. அருமை ரட்சகர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் யாராயினும் புதிதாக பாடகர் குழு ஊழியங்களிலே நீங்கள் பங்கு பெற விரும்பினால் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபித்து பாடகர் குழு ஊழியங்களிலே நாம் திருச்சபையில் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தப்பட நாம் மன்றாடுவோம். ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வேறு யாரேனும் நிறையா கேட்டீங்க. ஆக நீங்கள் வருவதென்றால் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலுமே நன்றியின் இதயத்தோடு உம்மை துதிக்கின்ற செயல் பாக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த ஆலயத்திலும் நாங்கள் உம்முடைய மகிமையை காணும்படியாக, உம்முடைய மகிமையை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக பாடகர்கள் ஊழியங்களை நீரே எங்கள் வாழ்வில் நிறைவாய் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர். இது அநேகருக்கு கிடைக்க இயலாத ஒரு பாக்கியம் சுவாமி. கர்த்தர்தாமே நீர் துதிகள் மத்தியில் வாசம் படுகிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு உறுப்பினர்களும் உம்மை துதிக்கின்ற வேளையிலே அவர்கள் மத்தியில் வந்து இறங்கி மகிழ்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றீர். இது எங்கும் கிடைக்கப்பெறாத பேர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் எங்களுடைய பாடகர்கள் ஊழியங்களுக்காய் நன்றிகள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாளிலும் இந்த ஊழியங்களிலே தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாய் வந்திருக்கின்ற அருமையான கிறிஸ்டோபர் கமல் கொன்ராஜ் ஐயாவுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஊழியங்களிலே அவர்கள் வைத்திருக்கின்ற வாஞ்சைகளுக்காக உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கின்றோம். கர்த்தர்தாமே இந்த ஊழியத்திலே நீர் அவர்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய சாட்சியாய் இந்த ஆலயத்திலே அநேகரிய வாழ்க்கையில் திருச்சபையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாகவும் நீரை வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தர்தாமே இந்த ஊழியத்திலே தொடர்ந்து அவர்கள் நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த சபையிலே கட்டி எழுப்ப உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தும் கருவியாய் பயன்பட நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே மோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையின் காரியங்களை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய கரத்தின் வல்ல கருவியாய் நீர் இந்த ஆலயத்தில் பயன்படுத்துவீராக. திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னும் வாஞ்ச வைத்தவர்கள் நீங்கள் அநேகரை நீர் கூட்டி சேர்க்க முடியாகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையானது உம்முடைய மகிமையிலும் உம்முடைய வழிநடத்திலும் ஆசீர்வாதத்திலும் கிருபையிலும் பெருக கர்த்தர்தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இந்த பாடகர் குழு ஊழியங்களை உம்முடைய கரங்களிலே வைக்கின்றோம். நாங்கள் அல்ல, எங்கள் பெருமைகள் அல்ல, எங்களுடைய மேட்டுமைகள் அல்ல, எங்களுடைய தாளந்துகள் அல்ல, எங்களுடைய திறமைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உண்டானது. உம்முடைய கரங்களிலே பெற்றவைகளை நாங்கள் உம்முடைய ஊழியங்களுக்கு என்று அர்ப்பணித்திருக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தொடர்ந்து பாடகர்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கின்ற அருமையான சகோதரர் கிறிஸ்துராஜ் அவர்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்.
வார்த்தையாலே பேசுகிற வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த இனிய வழிபாட்டு நேரத்தில் உடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியுள்ளதோடுமே தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதுபோல் வழிபாட்டிலே கூடி வரும்போது உடைய திரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் எவ்வாறு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களுக்கு தந்த இந்த அருக்கொடையான இந்த திருமறைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போதும் நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தைகள் வழியாக இடைப்படும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிற அடியானையும், அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்டு தியானிக்க இருக்கிற அருமையான நம்முடைய அடியார்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் வார்த்தையாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் திருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றமானது இறையியல் கல்வி ஞாயிறாக அனுசரிக்கும்படி அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே. அதனால தான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு இறையியல் கல்வி, பற்றுறுதியை அறிந்து கொள்வதும் அதை செயல்படுத்துதலும். தியாலஜிக்கல் எஜுகேஷன், நோயிங் அண்ட் டூயிங் ஃபெய்த் தான் இன்றைக்கி தலைப்பு. ஒரு முறை நன்கு கற்றறிந்த ஒரு பெரிய பண்டிதர் ஒரு ஊருக்கு பயணமாய் போய் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் போய் கொண்டிருக்கும்போது இடையில் ஒரு பெரிய ஆறு வந்தது. அந்த நாட்களில் அந்த ஆறை கடக்கிறதுக்கு இந்த பரிசல் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு போட்டு மாதிரி வச்சுங்களேன், அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த பரிசலில் ஏறி தான் அந்த ஆற்றை கடக்கணும். அங்கே ஒரு வாலிபன் ஒரு பரிசலோடு காத்திருந்தான், யாராவது இன்றைக்கி வருவாங்களா அப்படின்னு சொல்லி. இவரும் அந்த வாலிபனை அணுகி என்னை அக்கறைப்படுத்துன்னு கேட்டுக்கொண்டார். உடனே அவனும் அவரை மரியாதையோடு அந்த பரிசலை அமர வைத்து அவன் தண்டு வலித்து சென்றான். கொஞ்சம் தூரம் ஒரு சில நிமிடங்கள் கடந்த பின்னும் அந்த பண்டிதர் அந்த வாலிபனை பார்த்து கேட்டார், அம்பி நீ எது வரைக்கடா படிச்சிருக்கிற? உடனே அவன் சொன்னான், ஐயா நான் ரொம்பலாம் படிக்கலையா, 8வது கூட நான் ஒழுங்காக படிக்க முடியலை, சூழல்னால என்னால் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. அப்படியா, சரி இந்த உலக பிரசித்தி பெற்ற சில தத்துவ ஞானிகளுடைய பெயர் உனக்கு தெரியுமா? இந்த தத்துவவியல்னு சொல்கிறாங்களே, ஃபிலாசபின்றாங்களே, அதை குறித்து உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிலாம் எதுவும் தெரியாதுங்க சாமி. அப்படியா? கொஞ்சம் நேரம் அமைதியாகி போய்கொண்டே இருக்கிறாங்க. திடீர்னு இந்த சைக்காலஜின்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா தம்பி, உளவியல்னு, உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஐயா சாமி எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஐயா. என்னடா அம்பி எதுவுமே தெரியாமல் இருக்கிற? சரி இந்த ஹிஸ்ட்ரி வரலாறுன்னு சொல்கிறாங்களே, உலக வரலாறு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றியாவது ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கியா? ஐயா சாமி எனக்கு அதுவும் தெரியாதியா, எதுவுமே தெரியாதியா. என்னையா இப்படி ஞான சூன்யமாக இருக்கிற? உன் வாழ்நாளில் நீ பாதியை வீணாக்கிட்டியே, இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, இப்படி இன்னும் அறிவியலியாக இருக்கியே தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஆற்றோட மைய பகுதிக்கு வந்துட்டாங்க. திடீர்னு அந்த ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆறில் அந்த நீரோட்டத்தில் சின்ன மாற்றம் வரும். இந்த சுழல்னு சொல்லுவாங்கள்ல, திடீர்னு அந்த சுழலில் இந்த பரிசல் சிக்க ஆரம்பிக்குது. இப்படியும் அப்படியும் சுற்றினோடனே இவர் பயந்து அலறாரு, ஐயோ ஐயோ தம்பி என்னை எப்படியாவது காப்பாற்றுறா, எப்படியாவது காப்பாற்று. அப்போ அந்த வாலிபன் அவரை பார்த்து கேட்டானா, ஐயா உங்களுக்கு ஸ்விம்மிங் நாலேஜ் தெரியுமா, நீச்சல் தெரியுமா? ஐயா ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி, என்னை எப்படியாவது காப்பாற்றுறான். ஐயா நானாவது வாழ்நாளில் பாதியை தான் தொலைச்சிட்டேன், நீங்கள் உங்கள் வாழ்நாளே தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பரிசல் அந்த இதில் குப்புற விழுந்து 2 பேரும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கடப்பார் நீச்சல் தான். கடப்பார் நீச்சல்லாம் தெரியும்ல, அவர் தண்ணிக்குள்ளே போய் கொண்டே இருக்கிறார். இந்த வாலிபன் நீச்சல் அடித்து கரையேறி விட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இன்றைக்கு பலர், இந்த உலகத்தில் வாழுகிற பலர் தங்களை குறித்தும் தங்களுடைய திறமைகளை குறித்தும் பல்வேறு விதங்களிலே மேட்டிமை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிற மாதிரி இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு கிடைத்த ஞானத்தை குறித்து அல்லது தங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை குறித்து இல்லையா, தங்களிடத்தில் இருக்கிற வரங்களை குறித்து, இப்படி பல்வேறு விஷயங்களை குறித்து பெருமை பேசி கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தாங்கள் சார்ந்த அந்த துறையிலே பாண்டித்யம் பெற வேண்டும், புலமை பெற வேண்டும், ஸ்காலர் ஆக வேண்டும் சொல்லி அதற்காக ராப்பலாக உழைத்து கொண்டிருக்கிறாங்க.
இன்னும் ஒரு சிலர் பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது, பணத்தை எவ்வாறு பெருக்குவது சொல்லி அதையே சிந்தித்து, அதையே யோசித்து தன் மூளையை கசக்கி ராப்பகலாக அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. தூக்கம் விட்டுத்தானே கட்டில் வாங்க ஆசை, நாக்கை விட்டுத்தானே தேனை வாங்க ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பலர் இந்த உலகத்தில் பலவிதமான விஷயங்களுக்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவானவர் இவர் எல்லாரையும் பார்த்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இதில் என்ன கொடுக்கிறார்? மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனிதனுடைய தன்மைகள் 3 சொல்றாங்க: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 தன்மைகளை ஒரு மனிதன் கொண்டிருக்கிறான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ உலகமும் கூட இன்றைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சரீரம் சார்ந்த தேவைகள், சரீரம் சார்ந்த அறிவு அல்லது சரீரப்பிரகாரமான விஷயங்களுக்கு தான் அதி முக்கியத்துவம் கொடுத்து அதையே நோக்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்துமா என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆன்மீக விஷயங்களிலே அதிக ஈடுபாடு காட்டாமல் அதை புறந்தள்ளிவிட்டு இந்த அழிந்து போகிற இந்த சரீரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிற எலி ஓட்டம் வாங்கல ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாளில் நான் ஏற்கனவே சொன்னதை போல கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? இறையியல் கல்வி, பற்றுறுதியை அறிந்து கொள்ளுதலும் செயல்படுத்துதலும். ஒருவேளை இறையியல் கல்வி அப்படி சொன்ன உடனே இந்த இறையியல் படிக்கிற மாணவர்கள் அல்லது இறையியல் கல்லூரியில் இப்போ கற்றுக் கொடுக்குற எங்களை போன்றவர்களுக்கான தலைப்பு, இதை போய் ஏன் ஆலயத்தில் பேச சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் இறையியல் என்பது அதுவல்ல. தியாலஜி என்கிற அந்த ஆங்கில பதம் தியோஸ், லோகி என்கிற 2 கிரேக்க சொல்லால் இணைந்தது. தியோஸ் என்றால் கடவுள், லோகி என்றால் அதை குறித்து, அதை பற்றி, இறைவனை பற்றி அறிந்து கொள்வது, இறைவனை பற்றி அறிவுபூர்வமாகவும் அல்லது அனுபவபூர்வமாகவும் அறிந்து அனுபவிப்பதற்கு பேர் தான் தியாலஜி, இறையியல் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எல்லோருமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையிலே இறையியல் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே இல்லையா சில சாட்சிகளை பேசுவோம், இல்லாவிட்டால் கடவுளை குறித்து சில விஷயங்களை பேசுவோம், இல்லாவிட்டால் ஜெபம் செய்வோம், இல்லாவிட்டால் பாடல் பாடுவோம், இல்லாவிட்டால் பைபிள் வாசிப்போம். இப்படி பல்வேறு விஷயங்களை வீடுகளில் செய்து கொண்டிருக்கிறோம். அது இறையியல். ஆலயங்களுக்கு வந்தால் ஓய்வு நாள் பாடசாலை இல்லைன்னா ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு அன்று நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது இல்லையா? என்னுடைய பணியிடங்களிலே பல்வேறு விதமான விஷயங்களை குறித்து, குறிப்பாக கடவுள் சார்ந்த விஷயங்களை குறித்து பேசிக்கொள்வோம். இறையியல் கல்லூரி அதை குறித்து பேசிக்கொள்வார்கள். இது எல்லாமே இறையியல் கல்விதான், இறைவனை குறித்து அறிந்து கொள்வது. இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாம், கடவுளை குறித்து ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக கடவுளை குறித்து அறிந்து கொள்வது என்பது, முழுமையாக அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். ஆனால் அதே நேரத்தில் கடவுள் பற்று அல்லது கடவுளை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகுதல் என்பதை கடவுளே விரும்புகிறார். அதனால தான் நாம் எல்லாம் இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு கூடி வருகிறோம். அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் கடவுளை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் இறையியல் என்று சொல்கிறார்கள் இல்லையா? இறையியலை அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக நமக்கு உதவி செய்கிற ஒரு ஏதுகரம், ஒரு ரிசோர்ஸ் என்ன தெரியுமா? அது இந்த திருமறை தான். கடவுளை அறிந்து கொள்வதற்கு இந்நாட்களில் நமக்கு முதன்மையான ஒரு சோர்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் திருமறை. திருமறையின் உதவியின் ஊடாக கடவுளை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இதை குறித்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு முறை ரஷ்ய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். லட்சக்கணக்கான புத்தகங்களை அங்கே உள்ள அரங்குகளிலே அடுக்கி வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு தாழ்மையான, ஒரு எளிமையான ஆண்டவருடைய ஊழியக்காரரும் போயிருந்தார். அவர் கையில் ஒரு பைபிள் இருந்தது. அங்கே அடுக்கப்பட்டிருந்த ஏராளமான புத்தகங்களுக்கு மேலே அவர் கொண்டு போன பைபிளை கொண்டு போய் வச்சு, இவை எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அங்கே இருந்த அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகள்லாம் ரொம்ப கோவப்பட்டு அந்த பைபிளை வேகமாக எடுத்து எல்லா புத்தகத்துக்கும் நடுவில் சொருகிவிட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், இவை எல்லாவற்றுக்கும் மையமானது அப்படின்னாராம். உடனே ரொம்ப கோபமாயிடுச்சு அவங்களுக்கு. அப்படியா சொல்கிறேன், வேகமாக நடுவிலேருந்து எடுத்து அடியில் தூக்கி திணிச்சாங்க. இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். திருமறை நிஜமாகவே எல்லாவற்றுக்கும் மேலானது, எல்லாவற்றுக்கும் மையமானது, எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் அதுதான் நமக்கு அடிப்படையான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த அருமையான நாளிலும் கூட நமக்காக இந்த இறையியல் கல்விக்கு சம்பந்தப்பட்ட தலைப்பிலே தியானிப்பதற்காக 3 திருமறை பாடங்கள் வாசிக்கப்பட்டது. அந்த திருமறை பாடங்களுடைய உதவியோடு கூட நாம்
கடவுளுடைய காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக இறையியல் கல்வி எந்த அளவுக்கு நம்முடைய பற்றுறுதியை அது மேம்படுத்துகிறது, எந்த அளவுக்கு நம்முடைய பற்றுறுதியை அது செயலாக்கம் செய்ய வைக்கிறது என்று பார்க்க போகிறோம். ஒருவர் இப்படி சொல்லுகிறார், ஓப்பன் யுவர் பைபிள் ப்ரேயர்ஃபுல்லி, ரீட் இட் கேர்ஃபுல்லி, ஒபே இட் ஜாய்ஃபுல்லி என்று சொல்கிறார். ஸோ திருமறையை நாம் மிகுந்த கவனத்தோடு திறந்து அதை வாசிக்க வேண்டும். மிகுந்த என்ன சொல்கிறது, ப்ரேயர்ஃபுல்லி, ஜெபத்தோடு, ஆண்டவரே இந்த திருமறையில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை நீர் திறந்தருளுவீராக, உம்முடைய ஆவியர் தான் இதை எழுதி வைத்திருக்கிறார், அந்த ஆவியரின் உள்ளத்தில் வந்து இதை விளங்க செய்வீராக என்ற ஜெபத்தோடு அதை ஓப்பன் பண்ணணுமா. ரொம்ப கவனத்தோடு நுணுக்கத்தோடு முயற்சி செய்து கடவுள் இடத்துல என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் படிக்க வேண்டுமா. கடைசியாக அதை கற்றுக்கொண்ட விஷயங்களை மகிழ்ச்சியோடு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஓப்பன் யுவர் பைபிள் ப்ரேயர்ஃபுல்லி, ரீட் இட் கேர்ஃபுல்லி, ஒபே இட் ஜாய்ஃபுல்லி. அதே சிந்தையோடு கூட ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இந்த 3 திருமறை பகுதியிலிருந்து மிக ஜெபத்தோடும் கவனத்தோடும் நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கற்றுக்கொண்ட பிறகு அதை ஜாய்ஃபுல் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை வாசிக்க கேட்டோம் அல்லவா. முதலாம் திருமறை பாடம் யாத்திராகமம் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அறிமுகமான பகுதி தான். எத்தனையோ முறை இந்த பகுதியிலிருந்து நாம் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். நானே இதே இடத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து பேசியிருக்கிறேன் இல்லையா. மோசே என்கிற கடவுளால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தலைவன், அவன் அந்த மனிதனை கடவுள் எவ்வாறு சந்திக்கிறார் என்கிற ஒரு நிகழ்வு இல்லையா. மீதியான் என்கிற தேசத்திலே ஓரேப் என்கிற ஒரு மலை அடிவாரத்தின் பக்கமாக இந்த மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஒரு முட்செடி பற்றி எரிகிறது. ஆனால் அது வெந்து போகவில்லை, காய்ந்து போகவில்லை. இவனுக்கு பெரிய ஆச்சரியம், இது என்னது, முட்செடி ஜுவாலை விட்டு எரிகிறது, ஆனால் அணைந்து போகாமல், அது காய்ந்து போகாமல் இருக்கிறதே, சற்று அருகில் போய் பார்ப்போம் என்று போகிறார். அப்பொழுதுதான் அங்கிருந்து ஒரு அசரீரி போன்ற குரல் கேட்கிறது, மோசே மோசே என்கிற ஒரு சத்தம். அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தான், இறையியல் கல்வி கடவுளுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. Theological education helps us to understand God in history. Theological education helps us to understand God in history. அதாவது இந்த கடவுளை குறித்து கற்றுக்கொள்கிற விஷயம் அல்லது கடவுளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிற அந்த விஷயங்கள், இந்த உலகத்திலே கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இந்த வரலாற்றிலே செயல்படுகிறார் என்பதை குறித்தது நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் 2016ஆவது ஆண்டு இப்பொழுது பணி செய்கிற அந்த இறையியல் கல்லூரியில் ஜாயின் பண்ணேன். என்னுடைய பிரான்ச் வந்து பாஸ்டரல் கேர் அண்ட் கவுன்சிலிங் தான். ஆனால் நான் ஜாயின் பண்ண போது அங்கே நிறைய ஆசிரியர் இல்லாதனால என்ன அந்த ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பாடத்தையும் எடுக்க சொன்னாங்க. அப்போ வரலாற்றில் இறை மக்கள் அப்படின்னு ஒரு நல்ல புத்தகம், ஜேபி அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது. அது நம்முடைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நான் வாங்கி நிறைய முறை வாசித்தேன். ஏன்னா அந்த பாடத்தை எடுக்கணும் அல்லவா. ஸோ அதை வாசிக்கும் போது, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து இந்த கிறிஸ்தவம் எவ்வாறு தோன்றினது, இன்றைய வரைக்கும் அதோடைய வளர்ச்சி எப்படி, அது சந்தித்த நிறைய துன்பங்கள் துயரங்கள் எப்படி என்பதையெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக அழகாக அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை படிக்க 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 அல்லது மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க ஏராளமான விஷயங்கள். ஏனென்றால் நிறைய நேரங்களில் ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்கு முன்பாகலாம் நிறைய விஷயங்களை யோசித்தோம். குறிப்பாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகுலாம் சோர்ந்து போனோம். ஐயோ, இப்படிப்பட்ட ஆட்சி திரும்பவும் வந்து விட்டதா. ஆனால் இந்த வரலாறு குறித்த பாடங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்களை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். இதைவிட கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் இந்த கிறிஸ்தவம் அதையெல்லாம் கடந்து, அதெல்லாம் திமிரி எழுந்து இன்றைக்கும் சாட்சியாக உலகமெங்கும் பரவிக்கொண்டு தான் இருக்கிறது. யாராலும் கிறிஸ்துவையோ அழிக்க முடியாது என்ற ஒரு விஷயம் தெரிந்தது. இங்கும் கூட மோசே என்கிற மனிதன் மிகுந்த சோர்வோடு கிட்டத்தட்ட 80 வருடங்கள் இப்போது ஆகிவிட்டது. 40 ஆண்டுகள் பார்வோன் என்கிற அந்த அரண்மனையிலே இல்லையா, 40 ஆண்டுகள் வளர்ந்தவர். ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று தேர்ந்து வளர்ந்த மனிதன். துரதிருஷ்டவசமாக அவனுடைய வாழ்க்கை திசை மாறினது. அவன் ஒரு கொலை செய்தான். அங்கிருந்து தப்பி பிழைத்து மீதியான் தேசத்துக்கு போய்கிட்டான். அங்கும் 40 ஆண்டுகள் கடந்து போனது. அங்கே ஆடுகளை மேய்த்து நான் உண்டு, என் ஆடுகள் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி போய் கொண்டிருக்கும் போது தான் கடவுள் அவனை விடவில்லை.
அவனை அழைக்கிற அந்த சம்பவம் தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இறையியல் கல்வி எப்போதுமே இந்த உலகத்திலே கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார், எவ்வாறு தம் மக்களை அவர் நடத்துகிறார், எவ்வாறு தம் மக்களுக்கு தம்முடைய திட்டங்களை அவர் அறிவிக்கிறார் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நாம் கடவுளை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து பெறுவதற்கு நாம் வாஞ்சிக்கிறோமோ, விரும்புகிறோமோ, அந்த அளவுக்கு கடவுள் தம்முடைய செயல்பாடுகளை, தம்முடைய திட்டங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறார். கடவுளுடைய சித்தம் எனக்கு என்னன்னு தெரியலைங்க, இதை குறித்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல என்று நிறைய பேர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். காட்ஸ் பிளான்னா என்னன்னு தெரியல, எப்படியோ போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் கடவுளோடு கூட நெருங்கி உறவாடுகிறார்களோ, ஒருவேளை இந்த திருமறை வாயிலாக அதிகமாக கடவுளை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு கடவுள் தம்முடைய செயல்பாடுகளை, தம்முடைய திட்டங்களை காண்பித்து கொண்டுதான் இருக்கிறார். இறையியல் கல்வி கடவுளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் இன் ஹிஸ்டரி. இந்த வரலாற்றிலே, இந்த உலகத்திலே கடவுள் யார், அப்படி ஒரு இருக்கிறாரா, அவர் செயலாற்றுகிறாரா, இல்லை அவர் அமைதலாக இருக்கிறாரா, அப்படி ஒரு இல்லையா என்பதையெல்லாம் இறையியல் கல்விதான் கற்றுக் கொடுக்கிறது. எது இறையியல் கல்வி? நாம் படிக்கிற திருமறை பாடம், அல்லது நாம் கேட்கிற இது மாதிரியான பிரசங்கங்கள், அல்லது நாம் பெறுகிற பல்வேறு விதமான நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகள், அல்லது நாம் கேட்கிற நல்ல நல்ல பாடல்கள், இது எல்லாமே நம்மை ஒரு விதத்தில் கடவுள் யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். அந்த மோசேக்கு கடவுள் அப்படி வெளிப்படுத்தும் போது அவன் மனதில் மிகப்பெரிய தெளிவு வந்தது. நான் உண்டு, என் ஆடுகள் உண்டு என்று தன்னுடைய வாழ்க்கையை முடுக்கி இருந்தவனை கடவுள் அவன் தைரியப்படுத்துகிற. முதல்ல முடியாது, என்னாலாம் முடியாது அப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தவனை நீங்கள் கொஞ்சம் பின்னால் பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த மக்களையே ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்ட போது, இந்த மக்களின் அழிப்பீரானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஈடுபாடு அவனுக்குள்ளாய் வந்தது. ஏனென்றால் அவன் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருக பெருக கடவுளுடைய விருப்பம் என்ன, சித்தம் என்ன, அவர் மக்களை எவ்வாறு நேசிக்கிறார் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டான். இல்லையா? மிகுந்த கோபக்காரனாக இருந்தான் ஒரு காலத்தில். ஒரே அடியில் ஒருத்தனால கொண்டு போட்டான். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மோசையை போல சாந்த குணமுள்ளவன் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை என்று சொல்லி. இப்படிப்பட்ட தலைகீழ் மாற்றங்களை கொடுப்பது எது தெரியுமா? ஆண்டவரை அறிகிற அறிவுதான். ஆண்டவர் கூட நெருக்கமாக இருக்கிற விஷயம்தான். அதற்கு உதவி செய்கிறதான் இறையியல் கல்வி, தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லுகிறோம். ஏதோ இறையியல் கல்வி என்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், 4 அறையிலே ஒரு கல்லூரியில் நடக்கிற விஷயம் அல்ல, அல்லது நிறைய டெக்ஸ்ட் புக் மூலமாய் படித்துக்கொள்கிற விஷயம் அல்ல. அது ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெறுகிற எந்த ஒரு ஏதுகரமும் இறையியல் கல்விதான். ஸோ மோசேக்கு அது நடந்தது. அடிக்கடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்வது உண்டு. ஸ்பெண்டிங் டைம் ஃபார் காட் இஸ் நாட் வேஸ்டட் பட் இன்வெஸ்டட். Spending your money for God is not wasted but invested. Spending your talent for God is not wasted but invested. கடவுளுக்காக நாம் செலவு செய்கிற ஒவ்வொரு மணியும், இல்லையா, ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு பணமும், நம்முடைய ஒவ்வொரு தாளந்தும் விரயமானதல்ல, அது மூலதனம் செய்யப்படுகிறது. கடவுளை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் எடுக்கிற அத்தனை பிரயாசங்களும், நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அதிக ஈடுபாடு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய துறையிலே டாக்டரேட் வாங்க வேண்டும், அப்படி ஆக வேண்டும், இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி, அதெல்லாம் உலகம் சார்ந்தது, உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது. ஆனால் இது மாத்திரமே நித்தியமானது, இல்லையா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த விஷயத்தை இந்த மோசே என்கிற மனிதன் தெளிவாக புரிந்து கொண்டபடினாலே அவன் கடவுளோடு கூட நெருக்கமாய், மிக நெருக்கமாய் வாழ்ந்து மரித்தான் என்று நான் பார்க்கிறோம். 2வது பாடத்துக்கு நான் செல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-13 வரை வாசிக்க கேட்டோம் அல்லவா? இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? இறையியல் கல்வி கடவுள் பற்றுள்ள வாழ்வின் அவசியத்தை தெரிந்து கொள்ள உதவுகிறது. முதலாவது, கடவுளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது என்று பார்த்தோம். இப்பொழுது கடவுள் பற்றுள்ள வாழ்வின் அவசியத்தை தெரிந்து கொள்ள உதவுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் helps us to know the importance of faith in God. Theological education helps us to know the importance of faith in God என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பவுல் வந்து தீமோத்தேயு என்கிற தன்னால் பெற்றெடுக்காத ஒரு ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகிற கடிதம் என்று நாம் அதை பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் தன்னுடைய அனுபவபூர்வமான நிறைய விஷயங்களை, பற்றுறுதி என்றால் என்ன, கிறிஸ்துவின் மீது நான் ஏன் இவ்வளவு பற்றுதலாக இருக்கிறேன், அந்த பற்றுதலுக்காக அல்லது அந்த விசுவாசத்திற்காக எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம், எனக்கு ஏன் இவ்வளவு சஞ்சலம், எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் என்பதையெல்லாம் மிகுந்த மனமலர்ச்சியோடு
தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறது தான் இந்த அருமையான பகுதி. என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு என்று ஆரம்பிக்கிறார். இந்த பகுதியில் நம்ம சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 3, 4, 5, 6 ஒரு 3 விஷயங்களை சொல்கிறார். ஒரு படை வீரன், ஒரு விளையாட்டு வீரர், ஒரு விவசாயி. இந்த 3 உதாரணங்களை சொல்லி இவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களிலே பங்குகள். படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையிலே சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் என்றோ. ஒருவேளை கிறிஸ்துவின் அடியாராய் மாற்றம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு அவருடைய சீடரும் ஒரு படை வீரரை போன்று தன்னை தியாகமாக அல்லது எந்த பணிக்கு தம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அதில் முழு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை காட்டுகிறார் இல்லையா. ஒருவேளை ஒரு படையிலே சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு நல்ல படை வீரன் அவர் வேறு அலுவல்களில் தன்னை மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை வேறு சைடு ஒரு இன்கம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லை. அவர் அங்கே போர்மில் இருக்கும்போது அவருடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நான் இந்த தேசத்துக்காக என்னை அனுப்பினர் அரசருக்காக இங்கே இருக்கிறேன் என்று சொல்வது போல ஒரு படை வீரனை போல நீயும் உன்னை சார்ந்த அருமையான இந்த விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்காக, அவர் மீது கொண்டிருக்கிற அந்த பற்று உறுதிக்காக, அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்காக ஒரு படைவீரனை போல ஒரு தெளிந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அடுத்து ஒரு விளையாட்டு வீரனை குறித்து சொல்கிறார். ஒரு விளையாட்டு வீரர் எவரும், மல்யுத்த வீரர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். ஒரு நல்ல கிறிஸ்தவரும் கூட, ஒரு நல்ல விசுவாசியும் கூட ஒரு மல்யுத்த வீரனை போல ஒரு ஒழுக்கமான ஒரு முறையை கையாள வேண்டும் இல்லையா. மல்யுத்தத்தில் நிறைய டிசிப்ளின், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை மீறி ஒருவேளை அவர் சண்டை போட்டார்னா அங்கே இருக்கிற ரெஃப்ரி அவரை வெளியே அனுப்பிச்சிடுவார். அதே போல தான் கிறிஸ்தவ பற்றுறுதி வாழ்க்கை என்பதும், கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பது தான் ஒரு ஒழுங்குக்குள்ளாய் வாழ வேண்டும். அப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளாய் நான் வாழுகிறபடியினால்தான் எனக்கு பேர்பட்ட துன்பம், ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 3ஆவதாக 6வது வசனத்திலே, நிலத்திலே பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளரே விளைச்சலில் முதற் பங்கு பெற வேண்டும் இல்லையா. ஒரு விவசாயி கடின உழைப்பு என்பதை குறித்து அவர் சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்கிற வரைக்குமாக தங்களால் இயன்ற வரைக்கும் கடின உழைப்பு செய்கிறவராக, கடவுளை அறிவதற்கும் சரி அல்லது தங்களுடைய பணிகளிலும் சரி எந்த நேரத்திலும் தங்களுடைய பணிகளிலே கடின உழைப்பு கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக வாழ வேண்டும். அதுதான் சரியான பற்றுறுதி என்பதாக இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு விளக்கி சொல்கிறார். இறையியல் கல்வி என்பது கடவுள் பற்றுள்ள வாழ்வின் அவசியத்தை தெரிந்து கொள்ள உதவுகிறது. எது கடவுளை சரியாய் பின்பற்றுகிற வாழ்வு, எது ஒரு சரியான விசுவாச வாழ்வு, எது ஒரு சரியான பற்றுறுதியுள்ள வாழ்வு என்பதை விளக்கி சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இறையியல் கல்வி. அதைத்தான் இங்கே நான் பார்க்கிறோம். கடவுள் பற்றுள்ள வாழ்வு எதையெல்லாம் இழக்கும் அல்லது எதையெல்லாம் பெறும் என்று இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் கடவுள் பற்றுள்ள வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதையெல்லாம், இந்த உலகம் சார்ந்த எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் அல்லது எதையெல்லாம் கடவுளிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் பற்றுள்ள வாழ்வு என்பது சாதாரண வாழ்வு அல்ல. அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஸோ தெய்வ பக்தியுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதற்கு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே சீடரை குறித்து நான் பேசியிருக்கிறோம்ல, ஒரு சீடர் என்பவர் யார் என்று இல்லையா. விலைக்கிரயம் செலுத்துகிறவர் தான் சீடர். ஸோ பற்றுறுதி வாழ்க்கை அதனுடைய அவசியம் என்ன என்பதை எது கற்றுக் கொடுக்கிறது என்றால் இறையியல் கல்வி. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் us to know the importance of faith. விசுவாசம் என்பது சாதாரணமானது, ஆனால் விசுவாசத்தின் முக்கியத்துவம், ஏன் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லையா, எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இந்த இறையியல் கல்வி, கடவுளை குறித்து அறிகிற அந்த கல்வி கற்றுக் கொடுக்கிறது. அதை குறித்து அறிந்து கொள்வதற்கு நாம் அதிக ஆவலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20 26 வரைக்கும் நாம் வாசிக்கிட்டோம் அல்லவா. யோவான் 12 இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு இறையியல் கல்வி கிறிஸ்துவின் விருப்பத்தை இப்பூமியில் அறிந்து கொள்ள உதவுகிறது. முதலாவது, கடவுளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. கடவுள் பற்றுள்ள வாழ்வின் அவசியத்தை தெரிந்து கொள்ள உதவுகிறது. 3ஆவதாக, கிறிஸ்துவின் விருப்பத்தை இப்பூமியில் அறிந்து கொள்ள உதவுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் us to identify Christ's purpose on earth. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் us to identify Christ's purpose on earth என்று எழுதியிருக்கிறேன். ஸோ எது கிறிஸ்துவின் விருப்பம், எது
கடவுள் அதாவது கிறிஸ்து விரும்புகிற செயல் எது தெரியுமா? இங்கே ஒரு அழகான வாக்கியம் எழுதியிருக்கிறேன். ஜீசஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் புரோக்கன் கம்யூனிட்டி. இயேசுவானுடைய பிறப்பிலிருந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே. இயேசுவானவர் ஒரு ராஜ அரண்மனையில் பிறக்கவில்லை. மிக சாதாரணமாக, மிக இந்த புரோக்கன் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, உடைக்கப்பட்ட அல்லது விளிம்பு நிலையிலே புறந்தள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலே தன்னை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு மாட்டு கொட்டிலில், அதிலும் கூட ஆடு மாடுகளுக்கு உணவு வைக்கிற அந்த மேஞ்சர் என்ன சொல்லுவாங்க, அந்த தொட்டியிலே அவர் பிறந்ததாக நான் பார்க்குறோம் இல்லையா, அங்கே வைக்கப்பட்டதாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வை பாருங்களேன். அவர் வாழ்வு முழுதும் எப்போதும் ஏரோது அரசு அரண்மனையிலே இல்லை பரிசேயர் அல்லது சதுசேயர் இல்லை வேதபாரலோடே சுற்றி தெரியவில்லை. அவர் ஏழை எளியோரோடு அல்லது புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு, இல்லை நோய்வாய்ப்பட்ட மக்களோடு, இல்லையா மீனவர்களோடு, படிப்பறிவில்லாதவர்களோடு, பாமர்களோடு தான் அவர் வாழ்க்கை கடந்து சென்றது. இறுதியில் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே பார்த்தா அவர் ஜீசஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் ஹிம்செல்ஃப் வித் அ புரோக்கன் கம்யூனிட்டி இல்லையா. அவர் உடைக்கப்பட்ட மக்களோடு கூட தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார். இந்த பகுதியிலிருந்து இந்த இறையியல் கல்வி நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நாமும் அவருடைய அடியவர்களாக இந்த உலகத்திலே எவரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று கருதுகிறோமோ அவர்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா. 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு நல்ல விஷயம் இல்லையா. இந்த கிரேக்கரெல்லாம் இயேசுவை காண விரும்புகிறாங்க. பிலிப்பு விட்டு அணுகி, ஐயாமாரே நாங்கள் இந்த இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் ஐயா. உடனே அவர் ஓடி போய் அந்திரேயா அப்படின்ற இன்னொரு சீடன்ட்ட சொல்கிறார். 2 பேரும் சேர்ந்து போய் இயேசுவான்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் யோவான் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதுக்கு உடனே பதில் சொல்லாமல் அவர் தன்னுடைய ஆவியிலே அகமகிழ்ந்து, நான் எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தேன் என்பது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் வெறுமனே யூதர்களுக்காக மாத்திரம் வரவில்லை, அனைவருக்காக வந்தேன். இப்பொழுது என்னை தேடி கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படின்னா என்ன? அந்த ஒரு விதை இந்த பூமியில் விழுந்து அது காணாமல் போனால்தான் வெளியிலே அது மரமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்களை, கனிகளை, விதைகளை கொடுக்கும். நானும் அதற்காகத்தான் வந்தேன், நான் அதை செய்யத்தான் வந்தேன், இதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். யோவான் 12:25. சரிதான். ஓகே, நான் வாசிக்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகிலே தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர் என்று இந்த மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவின் அடியார் தமக்காக வாழாமல் பிறருக்காகவே தன்னுடைய சிந்தை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவ்வாறு நாம் செய்யும்போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், எனக்காக வாழ்கிறவனை பிதாவானவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்கிற அர்த்தத்திலே தான் இந்த பகுதி நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேலுள்ள கொண்டுள்ள விசுவாசத்தை நாம் செயலிலே காட்ட அழைக்கப்படுகிறோம். 3 விஷயங்களை சொன்னேன். இறையியல் கல்வி கடவுளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் us to understand God in history. 2வது, கடவுள் பற்றுள்ள வாழ்வின் அவசியத்தை தெரிந்து கொள்ள இறையியல் கல்வி உதவுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் us to know the importance of faith in God. 3வதாக, இறையியல் கல்வி கிறிஸ்துவின் விருப்பத்தை இப்பூமியிலே அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் us to identify Christ purpose on earth. முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை அல்லது 2 வசனத்தை நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:3 யாராவது வாசிங்களேன். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நிலை வாழ்வு இல்லையா. நம்ம எல்லாருடைய விருப்பம் அதுதான். நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு தான் போகணும்.
அதைத்தான் இங்கே வேறு ரூபத்தில் நிலை வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய ஆசையும் ஆவலும் எது? நான் அந்த நித்தியமான வாழ்க்கையை, அந்த நிலை வாழ்வை, அந்த நித்திய ஜீவனை, இறையரசை அடைய வேண்டும் என்பதுதான். ஆனால் அதுக்கு ஒரு நல்ல வழி இயேசுவானவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த 17ஆம் அதிகாரத்தை பிரதான ஆசாரியருடைய ஜெபம்னு சொல்லுவாங்க. அந்த ஜெபத்தை செய்யும்போது சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய குமாரனாகிய என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். புரிகிறதா? நாம் எதுக்கோ யோசிச்சு கொண்டிருக்கிறோம், மரித்த பிறகுதான் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்க போகுது இல்லையா, அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசுவானுடைய பதில், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து விட்டதுன்னு சொல்கிறாரு ஒரு இடத்துல இல்லையா. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, பிதாவே உம்மையும் என்னையும் அறிந்து கொள்வதுதான். அறிந்து கொள்வதுன்னா என்ன? ஒருவேளை நாம் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் வச்சுங்களேன், ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய வசனத்தை கேட்டு தியானித்து இல்லையா, அதை இருதயத்தில் பதித்து அப்படியே நம்முடைய உறவு ஆனது நெருங்கிக்கொண்டே வரும். கடவுளோடு கூட அந்த உறவு. ஆதாம் ஏவாளை படைத்த போது ஆண்டவர் அப்படித்தான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவரோடு உறவாடுவதற்கு ஆசை கொண்டார். ஸோ அதே போல தான் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய கடவுளையும் அவர் அனுப்பிய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் எவ்வளவு நாம் அறிகிறதிலே அதிக ஆர்வம் செலுத்துகிறோமோ, எவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறோமோ, எவ்வளவு அதற்காக முயற்சி எடுக்கிறோமோ, இது மாதிரியான ஆராதனைகளிலே பங்கெடுக்கிறதுக்கு எவ்வளவு விருப்பம் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் நிலைவாழ்வுக்கு பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறோம், இந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் விளங்கினது என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய ஆர்வம் இன்றைக்கு எதிலே இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய ஆர்வம் இன்றைக்கு எதிலே இருக்கிறது? பணம் பண்ணுவதா? பணத்தை பெருக்குவதா? இல்லையா? இல்லாவிட்டால் யூடியூப்பில் வீடியோ போடுவதா? இல்லை யூடியூப் பார்த்து கொண்டே இருப்பதா? டிவி பார்க்குறதா? இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள். இல்லை சிலருக்கு கார்டனிங் பண்ணுறதே ரொம்ப உயிர், சிலருக்கு டிரைவிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், டிரைவிங்னா ரொம்ப விருப்பம். இன்னும் சிலருக்கு தூங்குறது, ஸ்லீப்பிங் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சிலருக்கு அரட்டை அடிக்கிறது, யாரு கூடயாவது. நிறைய கல்லூரியில் அடிக்கடி சொல்கிற விஷயம், நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னா அந்த புளிய மரத்து கடையில் போய் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க பெரும்பாலான நேரங்கள் இல்லையா. அரட்டை மக்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இது நம்முடைய விருப்பமாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்னும் ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடீஸ், பொசிஷன் அதை அடைவது, இதுதான் நம்முடைய வாஞ்சையும் ஆவலுமாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஜாப், ஒரு நல்ல உயர்ந்த பதவி அடைதல், உயர்ந்த நிலை அடைதல், இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகள் தான் நம் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? மறுபடியும் ஏற்கனவே சொன்ன இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்துமாவை நாம் கண்டுகொள்ளாமல் போய்விட்டால், நஷ்டப்படுத்தினால் என்பதை விட அதை கொஞ்சமும் கிஞ்சித்து பாராமல், அதாவது யோசித்து பாராமல் விட்டுவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஒரு வசனம் பவுல் தான் சொல்கிறார், சரீர முயற்சி 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும், அது இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இன்றைக்கு இறையில் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற யுகம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லையா, டைம் சொல்கிறாங்க. இன்றைக்கு அதை தொண்டு ஏராளமான கல்லூரியில் போய் தான் படிக்கணும் இல்லை, எத்தனையோ ஆன்லைன் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது. இன்னும் ஆலயங்களில் எத்தனையோ முறை, கடந்த வெள்ளிக்கிழமை நான் ஆலயத்தை நடத்த வந்தபோது ஒரே ஒருத்தங்க தான் இருந்தாங்க, ஆனாலும் ஆலய ஆராதனை நடத்தி முடித்து தான் போனோம். ஸோ கடவுளை குறித்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான சோர்சஸ் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இறையியல் கல்வி அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, அது ஒரு சாராருக்கு என்பதை நாம் விடுத்துவிட்டு, ஏனென்றால் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், இறைவனை குறித்து அறிந்து அனுபவிப்பது தான் இறையியல். அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் அறிந்து அனுபவிப்பது தான் இறையியல் சொல்கிறார்கள். எனவே எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறதோ, ஒரு இறையியல் கல்லூரியில் போய் படிக்க வாய்ப்பு இருந்தால் அதையும் வாஞ்சிப்போம். இல்லாவிட்டால் கரஸ்பாண்டன்ஸ் வழியாக, ஆன்லைன் வழியாக, இல்லாவிட்டால் ஒருவேளை ஆலயத்திலே பைபிள் ஸ்டடி வழியாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்த நிச்சயமாக அந்த இறையியல் கல்வி நம்மை ஆண்டோடு கூட நெருக்கி சேர்க்கும். மறுபடியும் இந்த 3 தலைப்புகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். இறையியல் கல்வியானது கடவுளுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது, கடவுள் பற்றுள்ள வாழ்வின் அவசியத்தை தெரிந்து கொள்ள உதவுகிறது, கிறிஸ்துவின் விருப்பத்தை இப்பூமியிலே அறிந்து கொள்ள இறையியல் கல்வி உதவுகிறது. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள எங்கள் பரம தந்தையே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே என்ற ஒரு நாளை நினைவு கூற நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம்.
இறையியல் கல்வி என்பது எல்லாருக்குமானது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நீர்தான் எங்களுக்கு முக்கியமானவர் சாமி, நீரே எங்களுக்கு முதன்மையானவர். உம்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு திருமுறை என்கிற ஒரு அருட்கொடையை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சாமி. அதை நாங்கள் வீணாக்காமல் எங்களால் முடிந்த அளவுக்கு அதை தியானிக்க, அதை வாசிக்க, அது குறித்ததான பிரசங்கங்களை, செய்திகளை கேட்க எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவீராக சாமி. வாய்ப்பிருந்தால் நாங்கள் இறையியல் பாடங்களை கற்றுக்கொள்ள, அது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்க இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் வழி வாசல்களை திறந்தருள்வீராக. ஏனென்றால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்தோடே முடிந்து போகிறது. ஆனால் நிலை வாழ்வு என்பது இறையியல் கல்விதான் எங்களுக்கு அதை தருகிறது சாமி. மோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, உம்மை கற்றுக்கொள்கிற வாழ்க்கை, பிதாவாகிய உம்மையும் நீர் அனுப்பிய குமாரனாய் இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோமே சாமி. உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெறுவதற்கு எங்கள் உள்ளத்தை நீர், எங்கள் சிந்தையை தூண்டுவீராக. இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சுகுலன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரருக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 196 நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரணம் சரணம் சரணம
இன்று நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம் சாமி. இந்த நாளிலுமே படைக்கப்பட்டிருக்கிற நன்றி காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள், இன்னுமான துதி காணிக்கைகள் ஒவ்வொன்றுக்குமாக நாங்கள் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கின்றோம். பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி இருதயத்தோடு படைக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரங்களில் வாங்கி உமக்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். அதன் வழியாய் உம்முடைய இறையரசு பரவ கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் உமையே இந்த உலகிலே காணிக்கையாய் தந்தீர், அதற்கீடாக நாங்கள் கொடுத்திருப்பது ஒன்றுமில்லை. இன்னுமாய் எங்களை முற்றுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் இணைந்து இரண்டாவது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். பக்கம் எண் 42. ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாகவும் நாம் இணைந்து கர்த்தாவே கிருபையாயிரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடும். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில உலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சினாடு பெருமன்றத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் சிறப்பாக நமது மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் பேராயர் மகாகணம் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்காகவும் நாம் இந்த 2 ஆண்டு கால பணிகளுக்காகவும் அவர்கள் தொடர்ந்து நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர், குறிப்பாக கடந்த நாட்களிலுமே சிகிச்சை மேற்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரி ஷைலா அவர்களுடைய சுகத்திற்காக, அருமை தம்பி யஸ்வந்த் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காகவும் உமது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலை எண் 372 ஜெபத்தின் ஆவலை என் நெஞ்சில் அருளும் என்ற பாடலை நாம் பாடி ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். ஒரு சிறிய அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையின் ஊழிய பொறுப்பாளர்கள், ஞாயிறு பள்ளி, பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் பாடகர்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் ஆராதனை நிறைவிலே நீங்கள் இருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவு பாடலாக பாமாலை எண் 372. Jemate
ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றவர், எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றவர். உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தினீர். அவ்விதமாக உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் இன்னுமாய் நாங்கள் உம்மை அறிந்து உம்முடைய கரத்தின் கருவிகளாக உமக்கு சாட்சியாய் நிற்க ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்திலே போக கடவோம்.